தூக்கி குப்பையில் போடுறத. இந்த சிஎம்எஃப்பை என்னோட ஆண்ட்ராய்டுக்காக தான் வாங்கினேன். ஆனால் இது மொத்தமாக யூஸ்லெஸ்ன்றது இப்போ தான் தெரிஞ்சுது. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் சிஎம்எஃப் பட்ஸ் வாங்குறீங்கன்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் சிஎம்எஃப் பட்ஸ் 1 இயர் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் வேலை செய்யும். ஆனால் 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பிரச்சனையே வரும். சார்ஜிங் இஷ்யூ, இந்த மாதிரி ஏர்பாட்ஸில் வந்து உங்களுக்கு சார்ஜ் நிற்காது, இல்லைன்னா ஸ்லோ சார்ஜிங் அந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் சர்வீஸ் சென்டர் போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்றதை நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நீங்கள் சர்வீஸ் சென்டர் போயிட்டு இந்த மாதிரி உங்களோட சிஎம்எஃப் பட்ஸ் வந்து சார்ஜ் நிற்கல, சார்ஜ் ஸ்லோவாக ஏறுது அப்படிலாம் சொன்னீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா 1 இயர் வரைக்கும் தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும். 1 இயர் ஆயிடுச்சுன்னா உங்களால் இதை ரிப்பேர் கூட பண்ண முடியாது. நீங்கள் வந்து 3,500 கொடுத்து இது வாங்கியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் சிஎம்எஃப் ஸ்டோர் போனீங்கன்னா, நான் வந்து சென்னையில் இருக்க அல்சாமாவில் இருக்க சிஎம்எஃபோட சர்வீஸ் சென்டர் போய் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வெறும் 300 கொடுத்தீங்கன்னா நாங்கள் புதுசு கொடுப்போம், அது எக்ஸ்ட்ரா நீங்கள் 2,700 பே பண்ணோம், இதை ரிப்பேரே பண்ண முடியாது சொல்லிட்டாங்க. நான் அதான் கேட்டேன், 4,000 3,000 கொடுத்து கஸ்டமர் இதை வாங்கினாங்கன்னா உங்களால் ரிப்பேர் பண்ண முடியாதுன்னா அப்படியே நீங்கள் இந்த மாதிரி சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கீங்க? அப்போ நீங்கள் வாங்கும்போதே இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் வந்து 1 இயர் மேலே இது வேலை செய்யலைன்னா உங்களால் இதை சர்வீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு, அங்கே இருக்கிற ஏஜென்ட்ஸாக இருக்கட்டும், இவங்களாக இருக்கட்டும், கஸ்டமர்ஸ்க்கு ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்சிபிள் கிடையாது. சிஎம்எஃப் இதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். இது மட்டும் இல்லாமல் நான் வந்து கிட்டத்தட்ட 10 இமெயில் பண்ணிட்டேன் சிஎம்எஃப்க்கு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 1 இயர் வாரண்டிக்குள்ளே இந்த மாதிரி எதாவது ஆயிருந்ததுன்னா நாங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருப்போம். இது 1 இயர் ஆனதுனால எங்களால் எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் சர்வீஸும் பண்ண முடியாதுன்றாங்க. சர்வீஸ் பண்ண முடியலன்னா அப்புறம் எதுக்குடா நீங்கள் சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கீங்க? 3000 3500 கொடுத்து வாங்கிட்டு இதை சர்வீஸ் பண்ண முடியலன்னா நான் இதை குப்பையிலேயே போடுறது?